ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா சவுதியில் நடந்த ஒரு நிகழ்வை தான் பார்க்க போகிறோம். சவுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு நிகழ்வு என்னன்னா, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுதி விஷன் 2030 சொல்லிட்டு 2030 வரக்குள்ள, இப்போ நம்ம 2025 வந்துட்டோம், 2030 வர்றதுக்குள்ள, இப்போ நம்ம 2026 வந்துட்டோம், ஆனால் 2030 வர்றதுக்குள்ள இன்னும் ஒரு 4 வருஷத்துக்குள்ள அந்த ஒரு விஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இடங்களை கட்டி கொண்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸ் கட்டுறது அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ரீதியாக சவுதியை வளர்த்துறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அதுக்கு ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் பெட்ரோல் என்ன ஆயிருமாமா, முழுசாவே நின்றுமாமா. அதாவது வந்துகிட்டே இருக்குது இப்போ, அதனால அவங்க வளர்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அது அப்படியே நின்றும், எதுவுமே இருக்காது, பெட்ரோல் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பெட்ரோல் இல்லாட்டினா அவங்களுக்கு பெருசாக வருமானம் இருக்காது. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது போயிடலாம், அதாவது பொழுதுபோக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூரிசமு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ஸு, வணிகம், இந்த மாதிரி போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சவுதி இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும், பெட்ரோலுக்கு முன்னாடி சவுதி ஒன்றும் பெரிய வல்லரசு நாடெல்லாம் கிடையாது. அங்கே பல வருஷமாக ஹஜ்ஜுக்கு போனாலும் உம்ராக்கு போனாலும் அவ்வளோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா வருமானம்லாம் அவங்க பெருசாலாம் இல்லவே இல்லை. பெட்ரோல் வந்ததுக்கு பிறகுதான் அவங்க ஒரு பெரிய நாடாக வந்தாங்க. அதனால அந்த பெட்ரோல் கைவிட்டு போகிறதுக்குள்ள இதை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆனால் இதை பண்ணுறதுக்கான வேலைகளில் அவங்களுடைய இன்ஜினியரிங் டீம் போட்டிருக்கக்கூடிய லிஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த சவுர் குகையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த தவுர் குகை பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் அங்கே இருந்தாங்க. அப்படிலாம் இருந்து தான் அவங்க என்ன பண்ணாங்க, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. மக்காலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க. அந்த குகையும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கற்களை எல்லாம் அகற்றி கொண்டு இருக்காங்க. சில முக்கியமான பகுதிகளை மட்டும் விட்டுட்டு மிச்ச பகுதிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அகற்றுறாங்க. எல்லாத்தையுமே அகற்றல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதிகளெல்லாம் வச்சுட்டு மிச்ச பகுதிகளெல்லாம் இந்த கற்களெல்லாம் அகற்றி அந்த இடத்துல எல்லாம் பில்டிங்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா சும்மா எல்லா இடத்தையுமே காலியாகவே விட்டுட்டோம்னா நமக்கு என்ன பண்ண முடியாது, வளர்ச்சியை மேம்படுத்த முடியாது. இப்போ நம்மள்ட்ட வருமானம் இருக்கும்போதே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இன்னும் 4 வருஷத்தில் அந்த ஒரு பிளானை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக பல இடங்கள் கட்டப்பட்டு இருக்கு. பல நாடுகள்லேருந்து இன்ஜினியரிங்ஸ் வந்திருக்காங்க. சொல்லப்போனால் இஸ்ரேல்கிட்ட கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விதத்தில் இவங்க அந்த டெக்னாலஜிக்கல் வைஸாக உதவி கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வெளியே இருக்கு. அதனால இஸ்ரேலை வெளிப்படையை எதிர்த்தாலும் மறைமுகமாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சவுதி அவங்களுடைய வளர்ச்சிக்காக ஆதரிக்கிறாங்கன்னு தெரியுது. அதில் பார்க்கும்போது இந்த தவுர் குகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குகை. அதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஓரமாக பல பகுதிகளை அகற்றி கொண்டு இருக்காங்க. இதை பற்றி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கிறாங்க, காஃபிர்கள் ரொம்ப தொந்தரவுப்படுறாங்க, அல்லாஹ் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கன்னு கட்டளையிட்டுறாங்க. ஆனால் இந்த மக்கால் இருக்கக்கூடிய இந்த காஃபிர்கள் அவர்களை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஆனால் நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன பண்ணிடுறாங்க, அந்த குகைக்கு போய் ஒளிஞ்சிடுறாங்க. போனதுக்கு பிறகு அந்த சமயத்தில் நபி அவர்களுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை போலவே போர்வையை போத்தி கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிரிகள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க வெளியே. சரி, நபி உள்ளே இருக்காங்க, வெளியே நம்ம என்ன பண்ணலாம், அழிச்சிடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்புறம் தான் தெரியுது உள்ளே இருக்கிறது நபி கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு பிறகு அவர்களை தேடி போகிறாங்க. அப்படி தேடி போகும்போது அப்போ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சவுதி மக்கள்லாம் எப்படின்னா, அந்த பாலைவனத்தில் ஒட்டகத்துடைய காலை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்களாமா, எந்த பக்கம் போச்சு வண்டி, யார் போனது, எவ்வளோ வெயிட் இருந்திருக்கும், எத்தனை பேர் அதில் ஏறி போயிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களாமா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சே போய் சேர்றாங்க. சேர்ந்தா அந்த மலைக்கு போய் அந்த குகைக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனால் அல்லாஹ் உடனே என்ன பண்ணுறான், அற்புதத்தை நிகழ்த்துறான். எப்படி அற்புதத்தை நிகழ்த்துறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல உடனே அல்லாஹ் என்ன பண்ணுறான், சிலந்தியால் வலையை பின்றான். உடனே அவங்களும் பார்க்குறாங்க, இப்படி ஒரு வழி இருக்கே, ஒருவேளை இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பாங்கன்னு பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது அவங்களுக்கு தோணுது, இந்த இடத்துல சிலந்தி வலை இருக்குது, யார் போய் ஒளிஞ்சிருக்க முடியும், சிலந்தி வலை ஆட்கள் இல்லாத இடத்துல தான் பின்னுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குகைக்குள்ளே போய் பார்க்காம அப்புறம் மற்ற பகுதியெல்லாம் பார்த்துட்டு அந்த கூட்டம் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போகிறாங்க. அந்த குகையில் அவர்கள் 3 நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தாங்க. அங்கே நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஆறுடைய தண்ணியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பாம்பு என்ன பண்ணுது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொத்தி விடுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய உமிழ்நீரை கொண்டு அந்த பாம்பு கடித்த இடத்தை மருத்துவமாக அவர்கள் ஒரு மாதிரி ஆயின்மெண்ட் மாதிரி அந்த உமிழ் நீரைவே என்ன பண்ணுறாங்க, தொட்டு வைக்கிறாங்க. உடனே அது சரியாகுது. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்த ஒரு குகையாக இருக்குது. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிதும் பேசப்படுது. ஏன்னா அந்த இடத்துல தான் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறனாலையும் சவுதியுடைய விசன் போயிட்டு இருக்குதுங்கிறனால பல இடங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்குள்ளே வந்திருக்கிறதுனால அந்தந்த இடத்தை செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய வரலாறுகளும் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அல்லாஹ்வே நன்கறிவான். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது,
விரும்புகிறவங்க ஒரு சதக்காவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.